பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் ஏசப்பா கூட நடக்கிறீங்களா? அவரோட வார்த்தையை கேட்குறீங்களா? தண்ணி ஜெபம் செய்கிறீங்களா? குடும்ப ஜெபம் செய்கிறீங்களா? மறக்காமல் வேதத்தை வாசிக்கிறீங்களா? ஆண்டவர் விட்டு விலகி போயிடாதீங்க. எங்களுடைய வாழ்க்கையில் அநேக தீமையான காரியங்களை நாங்கள் அனுபவிக்கிறோம். ஏன் இதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. நான் நம்பின மனிதரெல்லாம் எனக்கு எதிராக எழும்புகிறாங்க, எனக்கு எதிராக சதி செய்கிறாங்க, என்னை வீழ்த்தும்படி போராடுகிறாங்க. ஒரே கலக்கமாக இருக்குது. சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இன்றைக்கி கர்த்தர் உங்களை பலப்படுத்த தன்னுடைய வார்த்தையை அனுப்ப போகிறார். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்போது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். இந்த வார்த்தையை சொல்லுகிறவர் யோசேப்பு. யோசேப்போடு கூட பிறந்த சொந்த இரத்தமாயிருந்த சகோதரர்கள் யோசேப்பை வெகுவாய் வெறுத்து கொலை செய்கிற அளவுக்கு போயிட்டாங்க. கடைசியா யோசேப்பை அடிமையாய் எகிப்து தேசத்துக்கு அடிமையாய் விற்று போட்டார்கள். சொந்த சகோதரனை வெறுத்து ஒதுக்கின உறவுகள் மத்தியில், சொந்த ஜனங்கள் மத்தியில் ஒதுக்கப்பட்ட, ஓரங்கட்டப்பட்ட, வெறுத்து தள்ளப்பட்ட யோசேப்பை கர்த்தர் ஏற்ற வேளையில் உயர்த்தி ஆசீர்வதித்தார். அப்போது அவனை வெறுத்த, அவனை கொலை செய்யும்படி எழும்பின, அவனை அடிமையாய் விற்று போட்ட யோசேப்பு உடைய வேதனைக்கு காரணமான அவர்கள் சகோதரர்களை பார்த்து ஒரு காலகட்டத்தில் யோசேப்பு சொல்லுகிற வார்த்தை தான் இது. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், உண்மைதான். ஆனால் நீங்கள் செய்த தீமையை நான் ஆராதிக்கிற தேவன் எப்படி மாற்றிட்டார்னா நன்மையாய் மாற பண்ணினார். உங்கள் வாழ்க்கையில் கூட அநேகர் உங்களுக்கு தீமை செய்கிறதா நினச்சிக்கிட்டு செய்கிறாங்க. ஆனால் கர்த்தர் என்ன செய்ய போகிறார் தெரியுமா? அதை நன்மையாய் மாற பண்ண போகிறார். என் வாழ்க்கையில் கூட என் உறவுகள், என் இரத்த சம்பந்தமான உறவுகள் கூட ஒரு எதிரி கூட செய்யக்கூடாத ஒரு கொடூரமான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறார்கள். பல இரவுகள் தூக்கம் இல்லாமல் அழுதிருக்கிறோம், புலம்பி இருக்கிறோம், வேதனையில் தவித்திருக்கிறோம், உள்ளம் முழுவதும் ரணப்பட்டு நின்று இருக்கிறோம். அப்போதெல்லாம் இந்த வார்த்தை எங்களை பலப்படுத்தும். அவங்க நினச்சிக்கிறாங்க, இவங்களை நம்ம அடிச்சிட்டோம், வீழ்த்திட்டோம், கலங்க பண்ணிட்டோம், அவமானப்படுத்திட்டு நினைக்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நாட்களிலே கர்த்தர் அதையெல்லாம் புரிய வைத்தார். இதையெல்லாம் உனக்கு நான் நன்மையாய் மாற பண்ணுவேன். நாங்கள் இன்றைக்கு ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சில உறவுகளுக்கு முன்பாய், சில நட்புகளுக்கு முன்பாய் நீங்கள் அவங்களுக்கு தீமை செஞ்சிட்டேன்னு சந்தோஷமாக இருக்கலாம். ஒரு நாள் அவர்களை கொண்டு வந்து உங்கள் பாதப்படி கீழாய் அமர செய்யும்படி, விழும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், அப்பா, ஒரு காலத்தில் நீ என்னை வீழ்த்தணும்னு நினச்ச, காரணமே இல்லாமல் என்னை குற்றப்படுத்தினேன், காரணமே இல்லாமல் என் வாழ்க்கையை அழிக்க நினச்சேன், செய்த நன்மைகள்லாம் மறந்து போனேன், துரோகம் செய்த. ஆனால் இன்னைக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். நீ செய்த அத்தனை தீமையும் என் ஆண்டவர் எனக்கு நன்மையாய் மாற பண்ணியிருக்கிறார். சாட்சியாக என்னால் சொல்ல முடியும். இந்த யோசேப்பின் வாழ்க்கையில் நடந்ததை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலும் செய்திருக்கிறார். இன்றைக்கு அதெல்லாம் நினைத்து பார்க்கிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். இந்த வார்த்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் கூட அநேக தீமைகளை மனிதர்கள் செய்கிறாங்களா? நீங்கள் நம்பின உறவுகள் செய்கிறாங்களா? கவலைப்படாதீங்க, அது எல்லாம் நன்மையாய் சீக்கிரத்தில் மாறும். உங்கள் கண்கள் பார்க்கும், உங்கள் இருதய ஆனந்தத்தில் குதிக்கும். உங்களை கர்த்தர் உயரத்தில் கொண்டு போய் வச்சிருவார். உங்களுக்கு தீமை செய்து நினைச்சு உங்களை கீழே இருப்பான். உங்களை அண்ணாந்து பார்க்குற இடத்துல கர்த்தர் வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா? நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுங்க, சூழ்நிலைகள் மாறும். அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் தீமை செய்கிற மனிதருடைய தீமைகளை கர்த்தர் எங்களுக்கு நன்மையாய் மாற பண்ணுகிறவராய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரையா. நீர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி, நன்றி, நன்றி. பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.